பாண்டே அவர்களையே ஒரு நிமிஷம் திக்கு முக்காட வச்சுட்டாரு அண்ணாமலை. பாண்டே எவ்வளோ பெரிய ஒரு வாய்ஜால வித்தகர் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா இதுவரையும் எத்தனையோ பேரை பேட்டி எடுத்திருக்காங்க, எத்தனையோ கிடுக்குப்பிடி கேள்விகள்லாம் போட்டிருக்காங்க. அவர்கிட்ட பேட்டி கொடுக்கறதுக்கே எல்லாரும் கொஞ்சம் தயங்குவாங்க, அந்தளவுக்கு பயங்கரமான கேள்விகள்லாம் கேட்பார். அதே போல் அண்ணாமலை அவர்களிடமும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். அதாவது இப்போது நீங்கள் மட்டுமே பிஜேபி பார்ட்டி அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, உங்களோட பார்ட்டியில் மேலே இருக்கவங்கெல்லாம் அதிமுக கூட கூட்டணி வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படிங்கிறத ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு பாண்டே அண்ணாமலைகிட்ட சொல்லும்போது, யார் சொன்னாங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்டார். நான் சொல்கிறேன் அப்படின்னு பாண்டே சொன்னார். இல்லை, நீங்கள் மட்டுமே பார்ட்டி இல்லைல்ல, உங்களுடைய பார்ட்டி ஹைகமாண்ட் ஏடிஎம்கேக்கான அலையன்ஸை விரும்பிச்சுங்கிறது ஊருக்கு தெரியும்ல. யார் சொன்னாங்க சார்? யார் சொன்னாங்க? நான் சொல்கிறேன், என்கிட்ட சொல்லுங்கள். டப்புன்னு அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்டார். நான் பிஜேபியோட மாநில தலைவராக இருக்கேன், எனக்கு அந்த நியூஸ் வரல. நீங்கள் பிஜேபியில் மாநில தலைவராக அல்லது ஏதாவது பொறுப்பில் இருக்கீங்களா? பிஜேபி மெம்பரா? உங்களுக்கு எப்படி அந்த நியூஸ் வந்தது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேள்வி கேட்டிருந்தார். உங்களுக்கும் உங்களுடைய ஹைகமாண்ட் எனக்கு பிஜேபி பிரசிடென்ட், எனக்கு யாரும் இதுவரை சொல்லல. பாண்டே அவர்கள் ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் கிடையாது, பிஜேபி மெம்பரா? இதற்கிடையில் பாண்டே கேள்வியை இன்னும் தெளிவாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி கடைசியிலிருந்தே இந்த டாக் அதிகமாக தானே வந்துட்டுருக்கு. தந்தி பேப்பரில் கூட இது பற்றிய செய்திகள் வெளியாயிருந்தது அப்படின்னு சொல்லும்போது கேள்வி சரியா வச்சுங்க. சோ தட் மிஷன் சரியா பிப்ரவரி லாஸ்ட் வீக் வரைக்கும் they were trying for alliance. நீங்க தந்தி டிவில அவங்க தந்தி பேப்பர்ல அவங்க கொடுத்த பேட்டில we are open for alliance சொன்னதுல தந்தி பேப்பருக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது பிஜேபி மேலிடத்தை சந்தித்த பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நானாக ஒரு விஷயத்த சொல்லுவேனா, அந்தளவுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு நம்ம அண்ணாமலை பாண்டேவையே ஒரு நிமிஷம் திக்கு முக்காட வச்சிருக்காரு. அந்த வீடியோ தான் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. டிவி பேப்பர் எனக்கு பிஜேபி ஹைகமாண்ட் சொல்லி நான் கிளாரிஃபிகேஷன் டெல்லியில் கொடுத்தேன் இல்லையா சார்? என் கிளாரிஃபிகேஷனை பார்த்தீங்களா? இந்த பேப்பர் மாதிரி 6 மணிக்கு வந்துச்சு. 10 o'clock பிஜேபி சென்ட்ரல் ஆஃபீஸில் நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன். என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லித்தானே சார் நான் பேசுகிறேன். அந்தளவுக்கு நான் முட்டாளா? இட் இஸ் நாட் அண்ணாமலைஸ் கமெண்ட். யூ ஷுட் அப்ரிஷியேட். இட் இஸ் நாட் அண்ணாமலை. பிஜேபி கேனாட் ஆப்ரேட் லைக் தட்.